வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் கௌரவ அருண் கேமச்சந்திரா தலைமையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று முதல் முறையாக விசேட மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு தமது பிரச்சினைகளை நேரடியாக தீர்த்துக் கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதற்காக பிரதி அமைச்சருடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க மற்றும் பணியகத்தின் பல்வேறு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதியமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், பொதுமக்களுக்கு ஒரு திறந்த அழைப்பை வழங்குவதன் மூலம் எழுந்துள்ள பிரச்சினைகளை நாங்கள் நேரடியாக எடுத்துரைத்து தீர்வுகளை தேடுகின்றோம். ஒரு நெருக்கடியின் எதிர்வினையாக அல்ல, துறையின் முன்னேற்றத்திற்காக நிறுவனத்தை உருவாக்க நான் உறுதி பூண்டுள்ளேன். பல இடைத்தரகர்கள் சட்டவிரோதமான முறையில் பணம் சேகரித்து மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதை உறுதிப்படுத்துவதற்கு இவ்வாறான நிறுவனங்களால் இயலாமை மற்றும் இது தொடர்பில் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததனால் முறைகேடுகளை நிவர்த்தி செய்வது சவாலானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வின் போது கொரிய E8 விசா தொடர்பான ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பிரதியமைச்சர் உரையாற்றினார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கொரிய E8 விசாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வதந்திகளுக்கு மாறாக முன்னர் கையொப்பமிடப்பட்ட விசா ஒப்பந்தம் தொடர்பான இடைத்தரகர் பண பரிவர்த்தனைகள் எதுவும் இருக்காது. E8 விசா வைத்திருப்பவர்களின் முதல் குழுவை அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் தென்கொரியாவிற்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்படும். இது மிகவும் நியாயமான செலவு மற்றும் குறுகிய செயலாக்க நேரத்தை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.